ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு சமீபத்தில் 60th பர்த்டேங்க. அந்த 60th பர்த்டேக்கு நான் கிறிஸ்மஸ் தீம்டு கேக் ரெடி பண்ணேன். அது எப்படி ரெடி பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தீம்டுங்கிறதுனால ரெட் வெல்வெட் கேக்கு ஆப்டாக இருக்கும்னு ரெட் வெல்வெட் கேக் தான் பண்ணேன். இது கிறிஸ்மஸ் மந்த்துன்றதுனால கிறிஸ்மஸ் தீம் தான் ரெடி பண்ணேன். 3 டயர் கேக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் 7 inches கேக்கு, செகண்ட் லேயர் 4 inches, தேர்ட் லேயரும் 4 inch டின்னில் பேக் பண்ணிவிட்டு 2 inchesக்கு கட் பண்ணிவிட்டு மீதி செகண்ட் லேயர் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயரை வீட்டிலே ஃப்ராஸ்டிங் பண்ணி தனியாக வென்யூக்கு கேரி பண்ணிட்டு போயாச்சு. தேர்ட் லேயரும் தனியாக சாண்ட்விச் ஃப்ராஸ்டிங் எல்லாம் முடித்து பென்டோ பாக்ஸில் கேரி பண்ணிட்டாச்சு. அங்கே தான் போய் செட் பண்ணிட்டாச்சு. பேஸ் லேயரில் பார்த்திங்கன்னா சைடில் கோல்டன் ஃப்ராஸ்டிங் மேலே கோல்டன் எடிபிள் பால்ஸ் கொடுத்தாச்சு. செகண்ட் லேயரில் ரெட் வெல்வெட் கேக்கோட க்ரம்ஸ் கொடுத்துருக்கேன். தேர்ட் லேயர் டாப் லேயரில் பிரைட்டாக இருக்கணும்னு க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் பீட்ஸ், எடிபிள் பீட்ஸ் அண்ட் எடிபிள் பால்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன், டெக்கோ பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயருக்கு மேலே நம்ம தேர்ட் லேயர் வைக்கிறதுக்கு முன்னாடி ரிவால்வர் வைக்கும் போது இந்த சாந்தா கிளாஸ் தேர்ட் லேயருக்கு மேலே நான் சாந்தா கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த சாந்தா கிளாஸ் ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ செகண்ட் லேயருக்கு மேலே ரிவால்வர் வச்சேங்க. ஒன்றே ஹோம் பேக்கர்ஸ் நோட் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவால்வர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லேயர் ஃப்ராஸ்டிங் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக மைல்டாக க்ரம் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ரிவால்வர் வைக்கும் போது அந்த ரிவால்வர் வழுக்காமல் இருக்கோங்க. இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது கிராஃப்டி கேக்குங்க. கிராஃப்டி கேக்கில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஹோம்மேட் கிராஃப்ட்ஸு, ரெண்டாவது ஷோரூம் பாட்டு. நான் ஷோரூம் பாட் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பார்க்க ஃபன்னாகவும் இருக்கும், ரீயூஸபிள், எடுத்து பர்த்டே பேபிஸு யூஸ் பண்ணிப்பாங்க வேறு ஏதாவது டெக்கரேஷனுக்கு. ஸோ இது தாங்க. அண்ட் சாந்தா கிளாஸ் கையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் பிளாக் பெலூன் அண்ட் இன்னொரு கையில் ரெட் வெல்வெட் கிஃப்ட் பேக் கொடுத்துருக்கேன் நானே கிராஃப்ட் பண்ணி. கிறிஸ்மஸ் ட்ரீஸு, ஸ்னோமேன், ஹவுஸு, 16 நம்பர்ஸ், பர்த்டே டேகு, பிளாக் கலர் கேண்டல் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இது தாங்க ஃபைனல் அவுட்லுக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? கடைசியாக நம்ம பண்ண கேக்கை நாமளே பார்த்து ரசிக்கிற அழகு இருக்குது பாருங்கள், பேரானந்தமாக இருக்கும். எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்கும் அப்படி தான் அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களோட சந்தோஷத்தை, அதாவது ஹோம் பேக்கர்ஸ் நீங்கள் பண்ண கேக்குக்கு நீங்கள் அனுபவித்த ஆனந்தத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.